ரைட், ஓகே, நாளைக்கு போட்டுக்கட்டும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தியரி கிளாஸில் ரெண்டாவது பார்ட்டா ப்ராப்ளம் கிளாஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் 2020 புக் எடுத்து வச்சுக்கோ. On March 2020, T. Balaji Trader started a business with a cash rupees 20 lakhs. இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ரெசிப்ட். ஓகேவா? என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது? ரெசிப்ட். நீங்கள் டேலியில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே என்ட்ரி ஆரம்பிக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி அப்படியே போட்டு பாருங்கள். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் டேலியை ஓப்பன் பண்ணணும். எடுத்த உடனே எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன்லாம் அப்படியே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேவா? டிரான்சாக்ஷன் என்ட்ரி நாளைக்கு தான் போட்டு காட்டுவேன், இன்றைக்கி போட மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி கம்பெனி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண வேகத்துக்கு என்ன வரும்? கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு கொடுங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு, டி ட்ரைவு 103 பேட்ச்லேருந்து சும்மா ஏதோ ஒரு கம்பெனி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்ரீனிவாச. ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணு. ஆல்ட்டு கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட்டு கே கிரியேட்டு, ஓகே, எஸ்கேப். ஆல்ட்டு கே ஆல்டர், இந்த கம்பெனியை ஆல்ட் டி, ஓகே, சரி, இது டெலிட் பண்ணு. ஆல்ட் கே அடுத்தது சேஞ்ச். சேஞ்சில் போனால் வேறு என்ன கம்பெனி இருக்குது? செலக்ட் கம்பெனி, சேஞ்ச். ஆல்ட் கேல போய்ட்டு F3 ப்ரெஸ் பண்ணால் சேஞ்ச், இந்த கம்பெனி. செலக்ட் கம்பெனி, இந்த கம்பெனி. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பாருங்கள். ஆல்ட் ஒய் டேட்டா. டேட்டாவில் பேக்கப், ரீஸ்டோர், ஸ்ப்ளிட், ரிப்பையர், மைக்ரேட். டேட்டா பாத்தில் நம்ம ஸ்பெசிஃபை. இப்போ டேட்டா பாத் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டேட்டா வர மாதிரி நான் பண்ணுறேன். அதாவது ஓப்பன் பண்ணோன்னு 103 பேட்ச் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே கம்பெனி டேட்டா பாத்தில் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவில், டி ட்ரைவில் 103 பேட்ச்சு அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஆட்டோமேட்டிக்காக இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கம்பெனி டேட்டா பார்த்து 103 பேட்சுன்னு கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நீங்கள் ஆல்ட் ஒயில் போய்ட்டு இங்கே டேட்டா பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டேட்டா பாத்தில் இதை நீங்கள் என்ட்ரு கொடுத்து செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் கொடுத்து உன் பேரில் எங்கே கம்பெனி ஸ்டோர் பண்ணுறியோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த உன் பேர் உள்ள ஃபோல்டர் அதை கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து என்னாகும்? கம்பெனி டேட்டா பாத் அப்படிங்கிறது இப்போ சேவ் ஆகிடும். இந்த மாதிரி சேவ் ஆகிடுச்சுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனியை திரும்ப ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோயேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் போய் ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், ஆட்டோமேட்டிக்காக 103 பேட்சுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், முன்னாடியெல்லாம் நான் மேனுவலாக செலக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன பாருங்கள், கம்பெனியை ஓப்பன் பண்ண வேகத்துக்கு என்ன வரும்? 103 பேட்ச் வந்துருக்கு. வருதா? முன்னாடி நான் 103 பேட்சை செலக்ட் பண்ணுவேன், இப்போ வருது. ஸோ இந்த மாதிரி மேலே ரைட் பட்டன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி ப்ரெஸ் பண்ணு. வி ப்ரெஸ் பண்ணி ஒரு வாட்டி சொல்லிண்டே, 2 வாட்டி 3 வாட்டி சொல்லிண்டே நீ வந்து என்ட்ரி பண்ணு. பர்ச்சேஸ் F9, சேல்ஸ் F8, ரெசிப்ட் F6, பேமெண்ட் F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, பர்ச்சேஸ் F9, சேல்ஸ் F8, receipt F6, debit note first time F10 alt F5, first time F10 alt F5, credit note first time F10 alt F6, entry கொடுத்து activate பண்ணு. enter. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டேட்டு F2, பீரியட் சேஞ்ச் ஆல்ட் F2. நான் திரும்ப சொல்கிறேன், டெய்லி
ஒரு பிளேயர் கிரிக்கெட் விளையாட போகிறான். கிரிக்கெட் விளையாட போகும்போது கிரவுண்டில் எடுத்த உடனே மேட்ச் விளையாட முடியாது. வந்த உடனே என்ன பண்ணுவான், அவன் வந்து கிரவுண்டை 4 வாட்டி சுற்றி வந்து எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டு ஓட்டம் பிடிச்சி வார்ம் அப் பண்ணிப்பான் நம்மளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாவது பேட் எடுத்துன்னு போவானா, போக மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவனையாவது ஒருத்தரை பந்து போட சொல்லி டச் பண்ணிகிட்டே இருப்பான். அல்லது ஃபீல்டிங் பண்ணுறவன் கீப்பிங் பண்ணி பார்ப்பான், பந்தை பிடிச்சி பார்ப்பான், வார்ம் அப் பண்ணுவான். வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பேட்டை எடுப்பான். அந்த மாதிரி நீங்கள் டெய்லி டேலி ஓப்பன் பண்ணதும் எடுத்த உடனே என்ட்ரி போடுறதுல நிற்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்ன இந்த ஷார்ட்கட் கீ பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி, F2, ஆல்ட் F2 சொல்லி 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 அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் அப்படியே டேலியை உள்ளே ஏற்றணும். பெரிய ரைட்டா அந்த மாதிரி ஏற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டெய்லி 2 ஆக்டிவிட்டி பண்ணணும். ஒன்று இந்த ஷார்ட்கட் கீஸ் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வியூ அதை ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் பாரு நான் சொல்கிறத செய். தாரக மந்திரம் அக்கௌண்டன்ட்டு டாப்பான அக்கௌண்டண்ட்டாக வருவேன். டாப்பான அக்கௌண்டண்ட்டாக வரும். இந்த லெட்ஜர்ஸ் எந்தது கீழே வரும் அப்படிங்கிறது அதில் நல்ல வெல்வரைஸ் டைட்டன்னு வச்சுக்கோ. டிரான்சாக்ஷன்ஸ் அந்த டிரான்சாக்ஷனை படித்து பார்த்து இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட், இதை நீ சொல்லிப்பார். உனக்கு டவுட் இருந்தால், சார் எனக்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த அக்கௌண்ட் டெபிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட் எனக்கு தெரியல சார் சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன். அதில் வெல்வைஸ் ஆகு. இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த அக்கௌண்ட் டெபிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட், இது ஞாபகம் இருந்தால் போதும். 4 ரூல் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் இந்த சமுக்கு மாத்திரம் சொல்கிறேன். டி பாலாஜி ட்ரேடர் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் வித் ஏ கேஷ் ₹20 lakhs அப்படிங்கிறது இது வந்து ரெசிப்ட்டு. ரெசிப்டில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, மேலே கேஷு கீழே. ஜேவியாக நான் சொல்கிறேன், கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்டி டி பாலாஜி கேபிட்டல் கிரெடிட்டு. மார்ச் 3 கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க்கு, கான்ட்ரா F4, மேலே பேங்க்கு கீழே கேஷ். குட்ஸு பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 5 lakh அட் 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்போ கொடுக்க வேண்டிய காசு 80%, கொடுக்க வேண்டாங்கிற காசு 20%. அப்போ 5 lakh இன்ட்டு 80% பார்த்தீங்கன்னா 4 lakh. இது வந்து பர்ச்சேஸு. பர்ச்சேஸில் ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்டி அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. மெஷினரி பர்ச்சேஸ்டு அண்டு இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் 50,000. ரெண்டையும் தூக்கி மெஷினரிலே போடு. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆளுக்கு தான். மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு பை செக் 30,000. ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸு பர்ச்சேஸ்லேயே போடுங்க. F9 அதில் கம்ப்யூட்டர் அண்ட் ஃபிக்ஸட் அசட்டுன்னு போடுங்க. பர்ச்சேஸ் கீழே போட்டுறாதீங்க. பர்ச்சேஸ் என்ட்ரியில் போடுறது வேறு, பர்ச்சேஸ் கீழே போடுறது. லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேங்க்கு, கீழே வந்து கம்ப்யூட்டர். ஆக்சுவலாக ஜேபி வந்து மாறி வரும் டேலியில். இன்னொரு நாள் அந்த கான்செப்ட் சொல்கிறேன். இதுக்கு வந்து மேனுவல் ஜேபி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் ₹6 lakh அண்ட் டெபாசிட்டட் இன்டு த பேங்க் ஆன் த சேம் டே. இது சேல்ஸு, இது கான்ட்ரா, ரெண்டும் வேறு வேறு. ஃபஸ்ட்டு சேல்ஸு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸு. அதுக்கப்புறம் கான்ட்ரா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். கேரேஜ் பெய்டு 10,000, பேமெண்ட் என்ட்ரி F5. கேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 10,000. குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் டு ஆஷிஷ் பிரதர் 2 lakh அட் 25% டிஸ்கவுண்ட். அப்போ 75%, 1,50,000 நாம் சேல் பண்ணியிருக்கோம். ஆஷிஷ் பிரதர் அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு 1,50,000. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ், ஃபிக்ஸ்டு அசட் பர்ச்சேஸ், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 50,000. செக் ரிசீவ்டு ஃப்ரம் ஆஷிஷ் பிரதர் அண்ட் டெபாசிட்டட் இன்டு த பேங்க் ஆன் சேம் டே, ரெசிப்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, ஆஷிஷ் பிரதர் கிரெடிட். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், பேங்க்லேருந்து வித்ட்ரான், மேலே கேஷு கீழே பேங்க், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்.
அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை செக்கு 20,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. கமிஷன் ரிசீவ்டு 10,000. பேமெண்ட்டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு, கமிஷன் இன்கம் அது ரெசிப்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. பேங்க் சார்ஜஸ் பை பேங்க் 5,000. இது எக்ஸ்பென்ஸ். பேமெண்ட் F5. பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரியை போட்டு பாருங்கள். ஓகேவா? டேலி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டேலியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து முடிஞ்சதுன்னா இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை நான் இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.